என்னுடைய கால்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னோட நண்பர் சொன்னாரு, ஆண்டவர் உன்னை அடிச்சிட்டாருடா, நீ ஏதோ செய்யக்கூடாத பாவத்தை நீ செஞ்சுட்ட சொன்ன பொழுது மனசு ரொம்ப கவலையா இருந்தது. என்ன பாவம் செஞ்சோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஒன்னும் செஞ்சா கூட தெரியலையே. அப்போ என்னுடைய பார்வையில இயேசுவை நான் பார்க்கும் பொழுது அவர் ஒரு கொடூரமான தெய்வமா இருந்தார். என்னுடைய பார்வையில நான் இயேசுவை பார்க்கும் பொழுது ஒரு அநியாயக்காரரா இருந்தாரு. என்னுடைய பார்வையில இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கும் பொழுது ஏவன் அக்யூஸ் போல இருந்தார். ஏன்னா நான் செய்யாத தண்டனை எனக்கு கொடுக்கிற ஒன்னாம் நம்பர் ரவுடிய போல நான் அவரை பார்த்தேன். ஆனா சரியான பார்வையில நான் பைபிள படிக்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை நான் புரிஞ்சு கொண்டேன். அப்போஸ்தலர் புத்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனம், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் வியாதியிலும் பிசாசின் குடியிலும் பல மன உளைச்சலிலும் கடன் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் இருக்கிற உங்களை அவர் பூரணமாய் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஒரு பொழுதும் அழிந்து போகிறவர்கள் அல்ல, நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகிறவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை என்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென்.